வெல்கம் ஆல் டு சுவையின் சந்திப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான பச்சைப்பயிறு தோசை தான் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தேடுறவங்களுக்கும் சரி இந்த ரெசிபி பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த தோசைக்கு நம்ம எப்படி பேட்டர் ரெடி பண்ணலான்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் பச்சைப்பயிரையும் பச்சரிசியும் நான் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1 கைப்பிடி பச்சரிசி எடுத்திருக்கேன். ரெண்டையும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 துண்டு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சோண்டு பொருள் மட்டும் இப்போ சேர்த்துட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நான் கொஞ்சோண்டு ஜீரா சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் இங்கே கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி, இப்போது லாஸ்ட்டாக நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அண்ட் ஹெல்த்தியும் கூட. நீங்கள் மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பச்சைப்பயிறு தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுவையின் சந்திப்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.